ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஏற்கனவே 2-3 வீடியோவில் இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹாரர் கதைகளை பற்றி பேசுவோம். அதுவும் உண்மையாகவே நடந்த ஹாரர் கதைகள் உலகம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்றத சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு 100 கதை நான் வச்சுருக்கேன். அந்த கதைகள் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக நான் போட போகிறேன். ஸோ இதை பற்றி நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க, வேறு சேனல்லாம் பெருசாக ஆரம்பிக்க வேணாங்க, இந்த சேனல்லே போடுங்க அப்படின்னு சொன்னனால நம்ம சேனலில் ஹாரர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஹாரர் கதைகளை நான் பதிவிட போகிறேன். அதில் முதல் வீடியோ தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஹாரர் கண்டென்ட் அப்படின்றது சினிமா சீக்ரெட்ஸுக்கு ஒன்றும் புதுசு இல்லை நண்பர்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பிளேலிஸ்ட்டை நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். நடிகர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாரர் இன்சிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நிறைய பேய் படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இந்த கதைகள் எல்லாமே உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஹாரர் ஸ்டோரிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு. இப்போ இந்த வீடியோலாம் நான் சொல்ல போகிறது ஆந்திர மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான ஒரு பேய் நிகழ்வு தான். அது என்னன்றதை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டாக கேளுங்க. அதாவது ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் அப்போ தான் இந்த செம்மண் வீடெல்லாம் இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கூரை வீடெல்லாம் இடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங்காக மாறிக்கிட்டு டவுனாக மாறிட்டு வர ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பேரை நான் குறிப்பிட விரும்பல. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலி மனை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடும்பம் வீடு கட்டுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தவங்க தான், அந்த கிராமத்திலே வாழ்ந்த குடும்பம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை குடிசையெல்லாம் இடிச்சு போட்டு ஒரு 2 அடுக்கு மாடி கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. 2 அடுக்கு பில்டிங் ஒன்று கட்டலாம், அதில் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னோட ஃபேமிலி தங்கட்டும் அப்படின்னு அண்ணன் அந்த ஃபேமிலி எடுத்துக்கிறாரு. அண்ணன் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சித்தப்பா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் செகண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஊரில் ரொம்ப அழகாக வீடு கட்டி ரொம்ப அற்புதமாக ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு வருதுங்க. ஸோ இந்த மாதிரி வீடு கட்டினதுக்கப்புறமா கிரகப்பிரவேசம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் இந்த பூஜை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சாமியார் இருப்பார் பாருங்க, அவர் கூட்டின்னு வந்துருக்காங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க தானா. ஸோ இவர் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோரில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் அண்ணன் தங்கியிருக்கிறாரு பார்த்தீங்களா, அண்ணன் குடும்பத்தோட தங்கியிருக்கிறாங்கல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ணியிருக்காரு. செகண்ட் ஃப்ளோரில் போய் சித்தப்பா தங்கியிருந்த அந்த வீடு, சித்தப்பா அவரோட குடும்பம் தங்கியிருக்கிற அந்த வீட்டை போய் பார்த்துட்டு இவருக்கு ஒரு சின்ன ஷாக்கு. இந்த ஷாக் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்தில் அந்த வீட்டோட அந்த நடவாசல்ல காலை வச்ச உடனே ஏதோ இருக்கு அப்படின்னு சிலிர்த்துக்கிட்டு அந்த சாமியார் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு எஃபெக்ட் இவர் கொடுத்துருக்காரு. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இப்போ தானே கட்டியிருக்கிறோம் வீடு, அப்படியே பிரச்சனை இருந்தால் மொத்த பில்டிங்க்கு தானே இருக்கிறோம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த 2வது ஃப்ளோரில் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு பக்கமான ஜன்னலை திறந்து பார்த்துருக்கிறாரு. அந்த ஜன்னல்ல இருந்து அதே காம்பவுண்டுக்குள்ள ஒரு பழைய நீம் ட்ரீ, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் தமிழ் அப்படின்னா வேப்ப மரம், பழைய வேப்ப மரம் ஒன்று இருந்துருக்குது. ஸோ இந்த வேப்ப மரத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வேப்ப மரம் சபிக்கப்பட்ட மரம், அதனால இந்த வேப்ப மரம்னால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த குடும்பம் ஆரம்பத்தில் இதை கண்டுக்கவே இல்லை. வீடு கட்டியாச்சு, வேப்ப மரம் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அப்படியே பிரச்சனை வந்தால் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக விட்டுருக்குறாங்க. விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துருக்கிறாங்க. முதலாவதாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது நண்பர்களே. அந்த இன்சிடென்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஃப்ளோரில் அந்த சித்தப்பா குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சித்தப்பாவும் அவரோட பையனை உட்காந்து நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் ஃபிஃபா ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது மொட்டை மாடியில் யாரோ ஓடுற ஒரு சத்தம் கேட்குதான். ஃபஸ்ட்டு இவங்க நல்லா சவுண்டாக அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளைங்களும் அம்மாவும் படுத்து தூங்கிட்டாங்க. அப்பாவும் பையனை மட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஓடுற சத்தம் மாடியில் கேட்குது. ஏன்னா இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே மாடி தான் இருக்குது. ஸோ இந்த மாடியில் திங்குன்னு ஓடுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை கேட்டிருக்கிறாங்க, பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு சத்தம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி முதல் நாள் தட்டி கழிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாளும் இதே மாதிரி திங்குன்னு யாரோ ஓடுற சத்தம். ஸோ 2வது நாளும் பெருசாக கண்டுக்கல, சரி விடு அப்படின்ற மாதிரி. 3வது நாள் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே சத்தம் கண்டினியூ ஆகும்போது அப்பாவும் மகனும் மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்களாம். என்னப்பா இது 3வது நாளும் சத்தம் இப்படியே கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த வீட்டு மேலே யாராவது 3வது மனுஷனை ஏறி மாடிக்கு போகிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வாசலை பார்த்தா மாதிரி தான் மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்குது. நம்ம இது வரைக்கும் எவனும் ஏறி போனதை பார்க்கல, நம்ம கதவையும் மூடலை, கிரில் கேட் மட்டும்தான் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து ஒருத்தன் நம்ம மொட்டை மாடி மேலே குதித்து அது மேலே ஓடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே பெருசாக வீடு கிடையாது, எல்லாமே சின்ன ஓலை வீடுங்க தான், யாரும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 3வது ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, எவனாவது அந்த ஜன்னலை பிடிச்சோ பைப்பை பிடிச்சோ மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போய் அவன் என்ன பண்ண போகிறான், அதுவும் 3 நாளாக இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எவனாவது வந்திருக்கலாம், இல்லைனா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி அப்பா என்ன சொல்லியிருக்காரு,
மகனே நீ கையில் கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுறா, நீ உன் கிரிக்கெட் பேட் எடு, நான் ஸ்டெம்ப் எடுத்துக்கிறேன், மேலே எவனாவது இருக்கானா போய் போட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக 2 பேரும் கிளம்பி மேலே போனால் யாருமே இல்லைங்களாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா யாருமே இல்லை ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு இவங்க கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. அவங்க என்னைக்கு உஷாரானாங்களோ அன்னிலேருந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த மாடி மேலே அந்த சத்தம் வரதே நின்று போச்சிங்களாங்க. நின்று போனால் பரவாயில்லைங்களா, அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயாச்சு. என்ன மேட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க, ஏன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஆனால் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நைட் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நைட் ஸ்டடி பண்ண பிளான் பண்ணியிருக்கானுங்க. இந்த நைட் ஸ்டடி அவனுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு நைட்டு படிக்க ஆரம்பிக்கிறானுங்க, ஒரு 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு 3 மணிக்கு தூங்கிடுறானுங்க. ஸோ இது வந்து அவங்க பையன் மட்டும் பண்ணலை, அவனோட சேர்த்து அந்த கிராமத்திலே படிக்கிற ஒரு 7 பேரை கூப்பிட்றான். அந்த 7 பேரில் வந்து 9:30 மணிக்கு கரெக்டாக ஒரு 3 பேர் வந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு 4 பேர் வருவாங்களாம் நைட்டு. இவனுங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றா படிக்கிறது தான் இவங்களோட பிளான். இந்த மாதிரி முதல் நாள் பிளான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த முதலாவது நாள் 9 மணிக்கு ஒரு குரூப் வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 3 பேர். இவனுங்க எல்லாம் உட்காந்து அந்த பையனோட படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 11 மணிக்கு ஒரு குரூப் வருது பாருங்க, 3 பேரோ 4 பேரோ. இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, வந்த உடனே படிக்காமல் நேராக மொட்டை மாடிக்கு போயிருக்கிறானுங்க. போனதும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, அதனால் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் இவனுங்க சைலண்ட்டாக வந்துருக்கிறானுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. ஷேர் பண்ணாமல் இவனுங்க மாடியில் போய் என்ன பண்ணானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சீரட் பிடிக்கும் போது அந்த சத்தம் வந்தோன்னா சைலண்ட்டாக அணைச்சிக்கிட்டு கீழே வந்துடுறானுங்க. வந்ததுக்கப்புறம் இவனுங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான கேமரா வச்சிருக்கிறான் போல இருக்கு. இவன் கையில் ஒரு திருப்பதி பாலாஜி கீ செயின் ஒன்று இருக்கான். இந்த கீ செயினை எங்கெங்கேயோ வச்சு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜன்னல் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் கிளியராக வரலையாம். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் திருப்பதியோட பாலாஜி கண்ணு மட்டும் விசிபிளாக இருக்குது, மற்றது எல்லாமே சுற்றி இருட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ வருதான். 2-3 ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் வருதான். அந்த ஃபோட்டோவை எடுக்க போகும்போது அந்த ஜன்னல் வழியாக அந்த வேப்ப மரத்தை பார்த்து பயந்து போயிட்டு அந்த கதவு மூடிட்டு இருக்கிறான் அந்த வீட்டுக்கு படிக்க வந்த பையன். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் படித்து முடிச்சதுக்கப்புறமா 3 மணிக்கு எல்லாம் படுத்து தூங்கிடுறானுங்க. தூங்கினதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் முடிஞ்சு போயிடுதுங்க. அடுத்த நாள் இதே மாதிரி பசங்க நைட்டு வரானுங்க நைட் ஸ்டடி பண்ணுறதுக்கு. அதில் 9:30 மணிக்கு அந்த 3 குரூப்பு, 11 மணிக்கு அந்த குரூப் வரானுங்க பார்த்தீங்களா, அந்த 4 பசங்க. இவனுங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மொட்டை மாடிக்கு போய் ஸ்மோக் பண்ணுறதுக்காக போகிறானுங்க. போகும்போது தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் முதல் தடவையாக அவங்க வீட்டில் அரங்கேறுது. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் போய் மேலே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதில் ஒருத்தன் சைலண்ட்டாக அப்படியே மெதுவாக நடக்கிறான். நடந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பில் காணான்னும் போது அந்த 3 பேரும் தேடுறானுங்க, டேய் நம்ம கூட இருந்தவன் எங்கடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவன் அந்த வேப்ப மரத்தை பார்த்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கானுங்களாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த வேப்ப மரத்தை பார்த்து நிற்கிறான், கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டானா. உடனே கடுப்பாகி போய் அந்த பையனை பிடிச்சி உழுகுன்னு உலுக்கிருக்கிறானுங்க. உழுக்குனதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு சுயநினைவே வந்து, டேய் நான் ஏன் இந்த மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துருக்கிறான். உடம்பெல்லாம் வேர்த்துருக்குது. அன்னைக்கு ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு பையன் அடுத்த நாள்ல இருந்து அவங்க வீட்டுக்கு படிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கிறான். ஏன்னு கேட்டால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சிருக்கிறான். என்ன காரணன்றதை சொல்ல மறுத்துட்டானா. இதுக்கப்புறம் தான் 3வது நாள் இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 7 பசங்க படிக்க வரானுங்க இல்லைங்களா, அதில் ஒருத்தன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். மீதி 6 பேர் தான் வந்திருக்கிறானுங்க. அதே மாதிரி மாடிக்கு போயிருக்கிறானுங்க, தம் அடிச்சிருக்கிறானுங்க. எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. எல்லாமே முடிஞ்சு படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாம் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அதில் 2 பசங்க மட்டும் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இங்கே படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, மாடியில் போய் படுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறானுங்க. மாடியில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்றது இவனுக்கு சரியாக தெரியலல்ல. மாடியில் போய் படுக்க போயிருக்கிறானுங்க. அங்கே தான் இவனுங்க லாக் ஆகுறானுங்க. என்னன்னா, இந்த 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 3-3:30 மணிக்கு ஒருத்தனுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தோன்னா லைட்டாக அப்படி கண்ணை சிமிட்டி அப்படி ஓரமாக பார்க்குறான். அந்த மொட்டை மாடியோட ஒரு கார்னரில் கருப்பு கலரில் ஒரு உருவம் நிற்கிதான். இதை பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இருக்கிறான். வாயை திறந்து பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பலான்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதையும் மீறி கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பும் போது அந்த கார்னரில் உட்காந்துட்டு இருந்த அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, இவன் மேலே ஏறி நெஞ்சில் உட்காந்துருச்சுங்களாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் மூச்சு விட முடியல, சோக்கான மாதிரி ரொம்ப அலறான், கை காலை அசைக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை எழுப்பலான்னு பார்த்தா அவனும் அதே கண்டிஷனில் கை கால் அசைக்க முடியாமல் கண்ணை மட்டும் விரித்து பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வாயெல்லாம் கோணையாக இருந்து 2 பேரும் ஒரு ஷாக்கில் அப்படியே படுத்துட்டு இருக்கிறானுங்க. யாரோ ஒருத்தங்க கழுத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அந்த கீழே ஏற்கனவே ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, இவன் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து பார்த்தா இவனுங்க அப்படியே விரைச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கிறான். வந்தவுடனே இவங்களை ஷேக் பண்ணி எழுப்பி விட்டவுடனே தான் இவங்களுக்கு வேர்த்து போயிருக்கு. வந்ததுக்கப்புறம் தான் அதில் 2 பசங்களும் இந்த மெயின் வீட்டோட ஓனர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உன் வீட்டில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது, இது மேலே வந்து எங்களை வந்து பயங்கர சிலுமிஷப்படுத்திடுச்சு,
இனிமேல் தயவு செய்து நைட் ஸ்டடின்னு எங்களை கூப்பிடாதுன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களோட சேர்த்து எல்லாருமே ஓடி போயிட்டாங்களாம். அதிலிருந்து அந்த பையன் வீட்டுக்கு நைட் ஸ்டடி பண்ணுறதுக்கு எவனுமே வரலைங்களாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து அந்த ஆவி போச்சா, அந்த சாபம் நீக்கப்பட்டு விட்டதா, அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரம் வெட்டப்பட்டு விட்டதா அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரியல. இது நான் ஒரு இடத்துல படித்தேன். அதுக்கப்புறம் இதை நான் வெரிஃபை பண்ணேன். இப்படி ஒரு இடம் நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு என்னோட நண்பரும் சொன்னார். சொன்னதுனால தான் இதை ஒரு ஃபஸ்ட்டு பதிவாக நான் போடுறேன். ஒரு கதை, ஒரு ஹாரர் ஸ்டோரியாக நான் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை நம்மளோட சேனலில் பகிர்றேன் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு கதைக்கு என்ன டைட்டில் வைப்போம் அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதை கதை அப்படின்றதுக்கு பதிலாக கதை அல்ல, நிஜம். ஸோ இந்த ஹாரர் இன்சிடெண்ட் எப்படி இருந்திருக்கும், இதில் பாதிக்கப்பட்டு இதில் அனுபவித்த பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஹாரர் இன்சிடெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. அடுத்த ஹாரர் உண்மை சம்பவம் வாய்ந்த கதையை பற்றி அடுத்த பதிவில் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.